அடுத்தது 7 காமன் எரர்ஸ் டு அவாய்ட் என்னவென்று பார்க்கலாம். நம்பர் 1. குழுவின் பெயர். விண்ணப்பத்திலும் சீலிலும் எந்தவித மாற்றமும் இல்லாமல் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். உதாரணமாக, குழுவின் பெயரானது வசந்தம் மகளிர் சுய உதவிக்குழு என சீலில் இருந்தால், விண்ணப்பத்திலும் அதே பெயரை பயன்படுத்த வேண்டும். வசந்தம் மகளிர் SHG, வசந்தம் உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் என மாற்றக்கூடாது. நம்பர் 2. நெய்ம் மிஸ்மேட்ச் பிட்வீன் த ஃபார்ம் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன். இதுல தான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க. அதனால இதை கொஞ்சம் கவனமா பாருங்க. நீங்கள் விண்ணப்பத்தில் எந்த பெயரை எழுதி இருக்கிறீர்களோ அதே பெயரை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாதவாறு நாங்கள் உங்களுக்கு கொடுக்கும் லிங்கில் உள்ள ஆன்லைன் விண்ணப்பத்திலும் குறிப்பிட வேண்டும். சில பேர் விண்ணப்ப படிவத்தில் சரியாக பெயரை எழுதியிருப்பார்கள். ஆனால் ஆன்லைனில் விண்ணப்பம் அனுப்பும்போது ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போட்டிருப்பார்கள். இப்படி போட்டிருந்தால் அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். அடுத்து 3. கார்டு நெய்ம் மிஸ்மேட்ச். விண்ணப்ப படிவத்தின் 2வது கட்டத்திலும் குழுவின் பெயரை சரியாக நிரப்ப வேண்டும். அதுபோல ஆன்லைன் விண்ணப்பத்திலும் விண்ணப்ப படிவத்தில் நிரப்பியிருந்த பெயரையே நிரப்ப வேண்டும். இந்த 2 இடத்திலும் ஸ்பெல்லிங் அல்லது எழுத்துக்கள் வெவ்வேறாக இருந்தால் உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். 4. விண்ணப்ப படிவத்தின் 5வது கட்டத்தில் குழு துவங்கப்பட்ட நாளை, தேதி, மாதம் மற்றும் வருடம் என்ற முறையில் நிரப்ப வேண்டும். நீங்கள் விண்ணப்ப படிவத்தில் ஒரு தேதியை குறிப்பிட்டு வேறு ஒரு தேதியை ஆன்லைன் விண்ணப்பத்தில் குறிப்பிட்டால் உங்களது விண்ணப்பம் தகுதியற்றதாக மாறிவிடும். விண்ணப்ப படிவத்தின் 8வது கட்டத்தில் ரெசிடென்ஸ் அல்லது ஆஃபீஸ் என 2இல் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும். இதுல கண்டிப்பாக ரெசிடென்ஸ் தான் டிக் செய்ய வேண்டும். நீங்கள் தவறுதலாக ஆஃபீஸை டிக் செய்தால் உங்கள் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படாது. 10வது கட்டத்தை நிரப்பும்போது அதில் மொத்தம் 11 வகையான ஸ்டேட்டஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் குழுப்பேன் விண்ணப்பம் செய்வதற்கு அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் என்பதை மட்டும் டிக் செய்ய வேண்டும். இதற்கு பதிலாக வேறு ஏதாவது ஒன்றை தேர்வு செய்தால் உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். 16வது கட்டத்தை எப்படி நிரப்ப வேண்டும் என்பதை நாம் வீடியோவில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம். 16வது கட்டத்தில் ஏதாவது நிரப்பாமல் விட்டால் உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். இந்த குழு பான் கார்டு தவிர இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து வகையான பான் கார்டுகளும் விண்ணப்பிக்கலாம். மேலும் தகவல்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். குழு பான் கார்டு விண்ணப்பம் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு வாட்ஸ்ஆப் அல்லது இமெயில் வழியாக மட்டுமே தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.